சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேர்காணல் நடத்தி வருகிறார். இது குறித்தான விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைந்திருக்கிறார். பாரி, நிகழ்வு குறித்தான முழுமையான விவரங்களை வழங்கல. வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக விருப்பமனு செய்த 15,600 பேரையும் அழைத்திருக்கிறது. இந்நிலையில் மாவட்ட வாரியாக அழைக்கப்பட்ட அவர்கள் தொகுதி வாரியாக முதலமைச்சரை சந்தித்து நேர்காணலில் ஈடுபடுகிறார்கள். அப்போது முதலமைச்சர் அவர்கள், இந்த தொகுதியில் உங்களுடைய வெற்றி அதே போல ஒருவேளை கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டால் அனைவரும் கடுமையாக உழைத்து திமுக வேட்பாளரை போல வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் முதலமைச்சர் அவர்கள் பேசி வருகிறார். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக சில இடங்களில், அதாவது வருகின்ற அனைவருக்குமே தற்போது இடம் கொடுப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. எனவே உங்களில் ஒருவருக்கு அந்த இடம் கிடைக்கும், மீதம் இருக்கிறவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அதாவது வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படும். எனவே இது குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, அனைவரும் ஒற்றுமையோடு வேலை பாருங்கள். 200 தொகுதி இலக்கு என்ற அடிப்படையில் நாம் பணிகளை மேற்கொள்வோம். எனவே அதற்கான பணிகளை முன்னெடுங்கள். அரசுடைய சாதனை திட்டங்களை ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று பொதுமக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அதற்கான பணிகளை முன்னெடுங்கள் என்றும் முதலமைச்சர் அவர்களிடம் அறிவுரை வழங்குகிறார். அதே போல தொடர்ச்சியாக மண்டல வாரியாக நடைபெற்ற கூட்டம் நாளை நிறைவடைகிறது. குறிப்பாக நாளை டெல்டா மண்டலங்களுடன் நிறைவடைந்த நிலையில் இன்றைய தினம் விழுப்புரம் மற்றும் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்திக்கிறார். அது மட்டுமல்ல, இன்று சென்னை நிர்வாகிகளும் மதியம் சந்திக்க இருக்கிறார்கள். குறிப்பாக இன்று கலைஞரங்கத்தில் நடைபெறும் இந்த 4வது நாளான நேர்காணலில் கடலூர், விழுப்புரம் மற்றும் காஞ்சிபுரம் உள்ளிட்ட நிர்வாகிகளும், மாலையில் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட நிர்வாகிகளும் சந்திக்க இருக்கிறார்கள். 4வது நாளாக இன்றைய தினம் விருப்பமனு நடைபெறும் நிலையில் நாளையோடு நிறைவு பெறுகிறது என்று குறிப்பிடத்தக்கது. 15,500 பேரும் அழைக்கப்பட்டு அவர்களை முதலமைச்சர்கள் தனித்தனியே பேசி வருகிறார். தொகுதி வாரியாக அனைவரையும் அமர வைத்து அவர்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சில நேரங்களில் முதலமைச்சர்கள் விளக்கி அனைவரும் ஒற்றுமையோடு இந்த தேர்தலை சந்தியுங்கள் என்னும் முதலமைச்சர்கள் அவர்களுக்கு அறிவுரை வழங்கி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.